அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்க ஈஷோ படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புது விவரம் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அழகாக பாட்டு பாடுது. அவங்க அம்மா அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிற தன்னோட ஹஸ்பண்டுக்கு குழந்தை இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கணுன்றதுக்காக அழகாக அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த குழந்தையும் தன்னோட அப்பாவுக்காக நிறைய விஷயங்களை பாட்டு மூலமாகவே பாடுது. அப்படியே இந்த பாட்டு கட்டாக இந்த குழந்தைய ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே இது நாள் வரலையும் நீ ரொம்பவே அற்புதமாக படிச்சுட்டு இருந்த, திடீர்னு எல்லாத்துலேயும் மார்க் கம்மியாகிறதுக்கு என்ன காரணம், உன்னோட ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஒரு மாற்றம் தெரியுது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த குழந்தைய முகம் சுழிச்சுக்கிட்டு முதல்ல ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பண்ணதே அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர் தான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தை சொல்லி முடிக்கும் போது எத்தனை வாட்டி உன்னை பண்ணியிருக்காரு அவர், இது ஏன் நீ உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லலைன்னு கேட்க என்கிட்ட இதுவரையும் ஒரு 3 வாட்டி அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே ஸ்கூலில் வேலை செய்கிற பியூன் அங்கிளுக்கும் தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை நான் என்னோட அம்மா கிட்ட சொன்னேன்னா அவங்க எங்கள் அப்பா கிட்ட கொண்டு போவாங்க. எங்கள் அப்பா எனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இதை சொன்னேன் அப்படின்னா அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார். அதனால தான் இந்த விஷயத்த மறைச்சேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுவேன். அப்படியே கட் பண்ணால் ஸ்கூலுக்கு போலீஸ் கொண்டு இந்த குழந்தையோட அம்மா வரைக்கும் எல்லாரும் வந்து நின்றுடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடந்திருக்கு, என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் விசாரிக்க அங்கே இருக்கிற பிரின்சிபலும் இது ஒரு நல்ல யூனிவர்சிட்டியாக நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் கேஸ் கொடுத்தா எப்படி, இந்த பியூனை வேணால் கேட்டு பாருங்கன்னு சொல்ல அந்த பியூனை அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுடுறாரு. அந்த குழந்தைய அவர் அபியூஸ் பண்ணார் இல்லையா ஒரு டீச்சர், அவர் அந்த மாதிரி பண்ண கிடையாது அப்படின்னும் அந்த டீச்சருக்கும் இந்த குழந்தையோட அம்மாவுக்கும் தொடர்பு இருக்கு, அதனால தான் அவர் அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேஸையே மாற்றி விட்டுடுறாங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வேகமாக நியூஸ் சேனல் எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. ஒரு டீச்சர் கூட குழந்தை கள்ள தொடர்பு வச்சிருக்கு, அந்த குழந்தையோட அம்மாவும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் 2 டெட் பாடியை காமிக்கிறாங்க. அந்த டெட் பாடிஸை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது இதோட இந்த சீனும் கட் ஆகி சில வருஷங்கள் கழிச்சு பிள்ளை அப்படின்ற ஒரு வயசான நபரை காமிக்கிறாங்க. ஒரு வக்கீல் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி உள்ள போறார். இவங்களுக்கு எல்லா உதவிகளுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அஸ்வதி அப்படின்ற பொண்ணு தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கூட்டு போய் உட்கார வைக்க நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நான் இதை சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அதே வயசில் 2 பொண்ணுங்க இருக்குது, என் பொண்ணுங்களுக்கு நடந்திருந்தா நான் சும்மா இருந்திருப்பேனா, என்ன ஆனாலும் பரவாயில்ல சார், நான் இதை பண்ணுறேன், நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வக்கீலோ நான் சொல்கிறது சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் பொறுப்பு தான், இனிமேல் நீங்கள் பத்திரமா இருக்கணும், நாளைக்கு ஜட்ஜிக்கிட்ட நீங்கள் ரகசிய வாக்குமூலம் கொடுக்க போகிறீங்க, அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி வைக்க இவரும் சைக்கிளில் தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாரி இவர் அடித்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது. குறுக்க ஒரு கார் வந்ததால் அவர் தப்பிச்சிட்றாரு. எவன்டா அது குறுக்க கார் எடுத்துகிட்டு வந்தவன் அப்படின்ற மாதிரி அந்த லாரிக்காரரும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபரை அடித்து தூக்காமல் விட்டுட்டுறாரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் வாட்ச்மேனாக வேலை செய்வார். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி போய் ஏடிஎம்முக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறார். அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இதனால் அங்கே ஏடிஎம்மில் வர எல்லாரையுமே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்குள்ளே போகிற எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கார். அண்ட் அதே சமயத்தில் சேவியர் அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க. அந்த வயசான நபர் இவருக்கு எதிராக தான் சாட்சி சொல்ல போகிறதா இருக்கும். அந்த நபர் சாட்சி சொல்கிறதா போயிட்டான், அவனை உயிரோடு விடக்கூடாது, தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அவங்க மூலயமா சில ஆட்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதோட முதல் வேலை பார்த்தீங்கன்னா பிள்ளை டே ஷிஃப்டாக இருக்கும். அவரை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நைட் ஷிஃப்ட்டும் பார்க்க வைக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட்டுக்கு வர வேண்டியவர் இவங்கெல்லாம் போய் சரக்கு எல்லாத்தையும் கொடுத்து காசு எல்லாத்தையும் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாங்க. நீ இன்னைக்கு வீட்லேயே இரு, அவனே அங்கே நைட் ஷிஃப்ட்டை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நபரும் எனக்கு கொரோனா வர மாதிரி இருக்குது, நீ ஏன் நைட் ஷிஃப்ட்டையும் பார்த்துக்கோடா அப்படின்ற மாதிரி பிள்ளைகிட்ட கேட்குறாரு. அவரும் காலையில் எனக்கு ஒரு வேலை இருக்குது, சரி நானே பார்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்கோ அப்படின்ற மாதிரி தன்னோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அப்பா வர லேட் ஆகும், காலையில் தான் வருவேன், நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட்டையும் கண்டினியூ பண்ணுறாரு. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு சைடு சேவியரும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளானை போட்டு முடிச்சுட்டார். பிள்ளை போனார் இல்லையா, அந்த வக்கீலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆளாக தான் இருப்பார். நான் எவ்வளோவா சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்கல, நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்களோட பிளான் என்ன அப்படின்னா ஒரு முகம் தெரியாத நபரை செட் பண்ணி அந்த ஏடிஎம் மூலியமாகவே பிள்ளையை கொலை பண்ணி அதை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு லாரி எடுத்துகிட்டு போய் ஏடிஎம் ஃபுல்லாக இடித்து தள்ளுருவாங்க. அண்ட் யாருக்குமே தடயம் கிடைக்காம போயிடும். இதுதான் அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்க அந்த முகம் தெரியாத நபர் அங்க கரெக்டா லேண்ட் ஆகுறாரு. இந்த பிள்ளையும் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு வேன் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கிட்ட போக அந்த நபரும் இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அண்ட் இது மூலமாக பார்த்தீங்கன்னா அவரும் தனியாக இருந்தார் இல்லையா, இப்போ பேச்சு துணைக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர் அவரை கொல்லதான் வந்திருக்காரு அப்படின்றது தெரியாமலே இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதே சமயத்தில் வீட்டில் 2 குழந்தைங்களும் தனியாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இவங்களுக்கு உதவுறாங்க இல்லையா ஒரு வக்கீல், அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, உங்களோட பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி
அண்ட் இந்த சைடு பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்க அந்த நபரும் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகல, நீங்கள் கொஞ்சம் தள்ள முடியுமான்னு கேட்க இவரும் தள்ளி பார்க்குறாரு, கொஞ்சம் கூட மூவ் ஆகல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பீடி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. ஒரு நபர் குடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த நபரை பிடிக்க அவர்கிட்ட காசே இல்லை. சரி என் கூட வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க இல்லையா அந்த ஏடிஎம்முக்கு வராங்க. அதே மாதிரி இவரும் ஒரு ஃபோட்டோ எடுக்க அந்த நபர் காசையும் எடுத்துக்கிட்டு போலீஸையும் கூப்பிட்டு போயிட்டார். இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்த முகம் தெரியாத நபர் இருக்கார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியில ஏறி போய் உட்காந்துக்கிறார். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. உங்க வண்டி பிரேக் டவுன் தானே ஆயிடுச்சு, நைட்டு 2:30 மணி அளவில் பேட்ரோலிங் ஒன்று ரவுண்ட்ஸுக்கு வரும், இங்கே வந்து தான் சைன் போட்டு போவாங்க, நான் வேணா உங்களை அந்த வண்டியில் ஏற்றி விடுறேன், கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் அதுக்கு ஓகே சொல்கிறாரு. அண்ட் மறுபடியும் சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட வீட்டில் இருக்க அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் யாரோ இருக்காங்கல்ல, அவங்கள ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு தெரியுதா, என் முகம் தெரியாதவர்கிட்டலாம் பேசாதீங்கன்னு சொல்ல இவரும் அந்த நபரை தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுடுறாரு. அண்ட் மேலும் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு நிறைய விஷயங்களை பற்றி அனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போ ஒரு காதல் ஜோடிகள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு பணம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. இவரோட வேலை தான் அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது இல்லையா, ஏன்னா சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன எப்படா நீ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சண்டை போட அவனோட காதலனோ இவரோட சட்டையை பிடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால் அந்த முகம் தெரியாத நபர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் அடித்து துரத்துறாரு. ஒரு நிமிஷம் பயங்கர ஆக்ரோஷமாக இந்த பிள்ளை பயங்கரமாக பயந்து போய்ட்றாரு. என்ன ஆச்சு உங்களுக்குன்னெலாம் கேட்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்கள பார்த்தா வீட்டை விட்டு ஓடி போகிற மாதிரி தெரியுது, நீங்கள் தான் அவங்கள ஃபோட்டோ எடுத்துட்டீங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தான் கடைசி சாட்சி அப்படின்ற மாதிரி பிள்ளையும் பயமுறுத்துறாரு. ஆனால் அவங்க சண்டை போட்டு போகும்போது பிள்ளையோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு காயம் ஏற்படுது. அந்த காயத்துக்காக மருந்து ஹீரோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதனால் இந்த நபரோ உங்ககிட்ட ஏதோ மறைக்கிறீங்கன்னு தோணுது, அதை சொல்ல முடியுமான்னு கேட்க முதல்ல இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி மறுத்தாலும் ஆனால் இதுக்கப்புறமா இவரை நம்ம பார்க்கவே மாட்டோம், இன்னையோட அவர் காணாமல் போகிறாரு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சேவையரோட ஃபேக்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா பிள்ளை முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பார். லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பொண்ணு பயங்கரமாக கதறி அழுகுற சத்தம் கேட்குது. இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜன்னலை திறந்து பார்க்க ஒரு பொண்ணு பயங்கரமாக அழுதுகிட்டே என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா அதோட தங்கச்சி இன்னும் சின்ன பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாலியல் தொல்லை கொடுத்துருப்பாரு இந்த சேவியர். இந்த நபரை பார்த்தோன்னே அந்த ரெண்டு குழந்தைகளும் அங்கிள் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ல இவர் அங்கேருந்து ஓடியே போயிடுறாரு. அண்ட் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஃபேக்டரி சைடு போகிறதே நிறுத்துறாரு. 2 நாள் கழிச்சு அந்த 2 குழந்தைகளுமே தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க. சேவியர் பிள்ளையை கூப்பிட்டு நீ வாயை திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பணத்தை கொடுக்க இவரும் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கியிருப்பார். கண்டிப்பாக நான் அந்த பணத்தை வாங்கினதுக்கான காரணமே இது இல்லை, அந்த பணத்தை நான் வாங்கல அப்படின்னா கொண்டுட்டு இருப்பானுங்க, அதனால தான் வாங்கினேன், இதுக்கப்புறமும் எனக்கு எந்த பயமும் கிடையாது, நான் நாளைக்கு போய் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் கூண்டோட ஜெயிலுக்கு போவான் அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிக்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த நபரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ இமேஜினேஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் வேணா சொல்கிறத கேளுங்க, நல்ல டீல், அவங்ககிட்ட ஃபோனை போட்டு எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கோங்க, இந்த விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அது பெரிய பாவம் இல்லையா சார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இந்த நபரோட பேர் பார்த்தீங்கன்னா ஈஷா அப்படின்றது தான். இவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவனோட நண்பன் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் என் கூட தான், அவனோட குழந்தையும் அவனோட மனைவியும் ஒரு நாள் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவனோட மனைவிக்கும் அந்த குழந்தையோட ஆசிரியருக்கும் தொடர்பு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இதனால் அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களா. இதை கேட்ட என்னோட நண்பனும் பைத்தியம் மாதிரி ஆயிட்டான், கொஞ்ச நாள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். ஆனால் உங்களை மாதிரியே தான் இமேஜினேஷனில் ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவரும் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் பார்த்தது உண்மை, நான் இதை சொல்லியே தீருவேன் அப்படின்ற மாதிரி அடமெண்ட்டாக ஒரு பதிலை கொடுத்துட்றாரு. அண்ட் இதே நேரத்தில் இன்னும் சில பேரை காமிக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இந்த நபரை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாதர் கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த ஃபாதரும் தெரியாதுன்னு சொல்ல எனக்கு தெரியும், அவன் இங்கே தான் எங்கேயாவது ஓடி போயிருப்பான், அவனை பிடிக்காம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சண்டை போட்டாங்க இல்லையா ஒரு கப்புள்ஸ், அதில் இருக்க பையனோட ஃபோட்டோவை காட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கட் பண்ணால் இவங்க கிட்டேயே வந்து அந்த நபர்கள் இந்த மாதிரி இந்த பொண்ணை பார்த்தியா இந்த பையனை பார்த்தியான்னு கேட்க இவங்க கிட்ட தான் சண்டை போட்டே போனாங்க இல்லையா, அதனால நான் பார்த்தேன், அவங்களோட வண்டி நம்பரையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அதை முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி அனுப்புறாரு. அவங்கள ஒரு 2 நிமிஷம் தான் பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ளே அவங்களோட வண்டி நம்பர்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்க என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு இதுதான் ஹாபி, உங்களோட வண்டி நம்பர் கூட தெரியும் அப்படின்ற மாதிரி ஈஷாவோட வண்டி நம்பரையும் சொல்கிறாரு. இந்த சம்பவத்துல இருந்து ஈஷாவும் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் முறைக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வச்சுட்டு இருந்த கத்தி முதற்கொண்டு கன் வரலையும் எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே காமிக்க பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. இவர் யாராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி
இவர் இங்கேருந்து முதல்ல அனுப்பி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் வேற ஒரு வண்டி ஒன்று வருது. ஓடி போய் இந்த மாதிரி ஒருத்தருக்கு லிஃப்ட் வேணும், கீழே இறக்கி விட்டீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் கொடுக்குறேன்றாங்க. இவரும் ஓடி வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி கிடச்சிருச்சு, நீங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்றாரு. ஈஷாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த வண்டியில் ஏறி கிளம்ப இவரும் நைட் ஷிஃப்ட் இல்லையா, ஏடிஎம்குள்ளே போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறாரு. வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி நான் தூங்க போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி போக 2:30 மணிக்கு பெட்ரோல் சைன் போட வரும் இல்லையா, கரெக்டாக அந்த பெட்ரோல் வந்துடுது. சைனை போட்டுட்டு வெளியே ஒரு வண்டி இருக்கிறத பார்க்குது. ஏடிஎம்க்கு முன்னாடி இந்த வண்டி நிற்குதுன்ற அவரை பற்றி ஏதாவது விஷயம் தெரியுமா, அவன் நம்பரையும் அவன் பேரையும் வாங்கி வை அப்படின்ற மாதிரி பிள்ளை கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஏடிஎம்ல அசந்து தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு தலைக்கு மேலே வந்து கத்துற சவுண்டு ஒன்று கேட்குது. யாருன்னு பக்குன்னு திரும்பி பார்க்க அந்த ஈஷா பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இருப்பார். நல்ல வண்டியில் நீ என்னை ஏற்றி விட்ட, அவனுங்க கஞ்சாதான் வச்சிருக்கானுங்க, மாட்டி இருந்தா என்ன ஆகுறது, அதான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் முன்னாடி வந்து நிற்கிறார். இவரும் என்ன இவன் போனவன் வந்துட்டானே அப்படின்ற பயத்தில் இப்போ என்ன பண்ணலான்னு கேட்க இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஈஷா பார்த்தீங்கன்னா வண்டியை தள்ளுறார். அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா மழை. 2 பேரும் இவரோட வண்டியிலே ஏறிடுறாங்க. பிள்ளையும் இவனை நம்ம எப்படியாவது அனுப்பி ஆகணுமே அப்படின்ற யோசிக்கும் போது தான் அங்கே ஒரு பெட்ரோல் ஒன்று கேஷ் ஆகுது. உடனே வண்டியை விட்டு இறங்கி ஓடி போய் பெட்ரோல் ஒன்று போகுது, நான் போய் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஃபோனை வண்டியிலே வச்சுட்டு போயிட்டாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையோட ஃபோனுக்கு அந்த வக்கீலும் ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் அனுப்பி விட்ட ஃபோட்டோவில் இருக்கவன் ஒரு கொலைகாரன், அவனை விட்டு தயவு செய்து தூரம் போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டு. இவர் இந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு அவன் கண்ணில் படக்கூடாது அப்படின்ற மாதிரி டெலிட்டும் பண்ணிட்டுறாரு. பெட்ரோலை பிடிக்க போன பிள்ளையும் வெறுங்கையோட திரும்பி வர்றாரு. பெட்ரோல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவரோட ஃபோனை வாங்கிட்டு ஏடிஎம்குள்ளே போயிட்டாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே வக்கீல் ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல அப்பன்னு பார்த்து ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, சார்ஜ் இல்லாமல். ஆனால் இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம கூட இருக்கிறவன் ஒரு கொலைகாரன் அப்படின்றது. இதனால் தப்பிக்கலாம் ட்ரை பண்ண அவர் கண்ணு முன்னாடி இவன் வந்து நிற்கிறான். உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சா பிள்ளை, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மூக்காவை கச்சி போய் வச்சு மூட அங்கே எல்லாமே பவர் கட் ஆகிடுது. அப்படியே கட் பண்ணால் அந்த ஏடிஎம் இடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் வருது, இதுதான் சரியான டைம் அப்படின்னு. இவங்களும் கிளம்பி போய் அங்கே உள்ளே இருக்க ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு இடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போக அங்கே ஒரு கார் ஒன்று வருது. பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க தான். பொண்ணு கிடச்சிருச்சு, அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2000 பணத்தை எடுத்துக்கிட்டு பிள்ளைகிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போக அவர் ஏடிஎம்ல தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி பணத்தை எடுத்து வச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு பேப்பரில் பெண்ணை நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க போன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்மே அடிச்சு நொறுக்கிடுறாங்க. அங்கேருந்து அந்த டெட் பாடியும் பார்த்தீங்கன்னா உடல் செதறி நசுங்கி போயிடுது. அடுத்த நாள் காலையில் டிவியில் எல்லாத்துலேயும் இந்த நியூஸ் தான். இந்த விஷயத்த ஒரு ஈஷாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஏடிஎம்ல வேலை செஞ்சிருந்தது அவர் கொடூரமான முறையில் இறந்து போயிட்டாரு அப்படின்னும் அவர் ஒரு பெரிய கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சு போய்கிட்டே இருக்க இன்னொரு சைடு ஈஷா உட்காந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் பக்கத்தில் ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையாக தான் இருக்கும். இறந்து போனதா சொன்ன இவர் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி இவர் கேட்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அதை சொன்னார் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேமிலி தான். இவர் தான் ஊரில் இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்து மூலயமா இவரோட குழந்தையும் இவரோட ஒய்ஃபையும் காப்பாற்றிக்கிட்டு இருந்திருப்பார். அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தெரிஞ்சு ஊருக்கு வந்திருப்பார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த பணத்தை பார்க்க வர மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சீன் நடந்திருக்கும். பயங்கரமாக அழுது அவங்கள புதைச்ச 1 மாதம் கழிச்சு இவங்களோட தூரத்து சொந்தமான ஒரு நபர் வந்து பார்க்க வந்திருப்பார். அதே ஸ்கூலில் தான் என்னோட பொண்ணும் படிக்கிறா, அவள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி முதல்ல அந்த பியூனை பார்த்தீங்கன்னா சாகடிக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர் 2 பேரும் கொண்டுட்டார் இல்லையா, இதனால இவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிது. பரோலில் வெளியே வரும்போதெல்லாம் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அதில் ஈடுபட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் சாகடிப்பார், வெளியே போவார், சாகடிப்பார், மறுபடியும் உள்ளே வருவார் அப்படின்ற மாதிரி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் தான் இவரோட கேஸ் இவர்கிட்ட வந்திருக்கும். அது இவரோட காது பட பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நபரும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்டயே கொண்டு நம்ம அந்த வேலையை செய்யலாம், நான் உனக்கு 2 லட்சம் தர வரியா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் இதில் எல்லாத்துலேயும் உடன்பாடு இல்லாமல் நான் வரல அப்படின்ற மாதிரி விலகிட்டார். இதனால் அந்த நபர் மட்டும் பார்த்தீங்கன்னா சேவியரோட பேச்சை கேட்டு அவரை கொல்லலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருப்பார். அப்போ தான் ஹீரோ உள்ளே போகுது. அந்த நபருக்கு பதிலாக ஹீரோ வந்துட்டுருப்பார். ஸோ சேவியரை கொல்ல வந்த உண்மையான நபர் பார்த்தீங்கன்னா இவராக இருக்க மாட்டார், வேற ஒருத்தராக இருப்பார். அந்த உண்மையான நபரை தான் பார்த்தீங்கன்னா அடித்து வண்டியில் வச்சுட்டு இருந்திருப்பார். சேவியரை கடத்தி கூப்பிட்டு வரும்போது அந்த வண்டியில் இருந்த நபரை தூக்கி ஏடிஎம்ல போட்டிருப்பாங்க. அந்த நபரை ஏற்றிட்டு தான் ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு எதுவுமே பண்ணாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை. நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்நேரம் இறந்து போயிருப்பீங்க.
இந்த மாதிரி நல்லவங்கெல்லாம் உயிரோடு இருக்கணும், அதனால தான் நான் எல்லா உதவிகளையும் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃப்ளாஷ்பேக் முடிக்க, இன்னொரு சைடு இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவியர் குரூப்புக்கு தெரிய ஆரம்பிச்சது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. ஆனால் அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துட்டு போய் கோர்ட்டில் நிறுத்த அப்போதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் ரிவீல் ஆகுது. ஸ்டார்டிங்கில் லாரியில் இவரை கொல்ல வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ தடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த ஈஷா தான் இருப்பார். அவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து கிளம்பி போய் ஜட்ஜ் முன்னாடி எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. அந்த சேவியரும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஏடிஎம்ல ஒரு டெட் பாடி இருந்தது இல்லையா, அந்த கதைகளை பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் எல்லாம் பெருசாக கொளுத்தி போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு எங்களோட பெண்ணை நாங்கள் கூட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டு காசு வச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை எல்லா நியூஸ் சேனலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட கேஸாக இருக்குது. அதை விசாரிக்கும் போது அது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆளோட போய் நிற்கிது, அந்த ஆள் பல கேஸில் தொடர்பு இருக்காரு அப்படின்ற மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஈஷு பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தை தன்னோட மனைவி ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அங்கேருந்து வேற ஊருக்கு கிளம்புறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் அழகாக முடிக்கிறாங்க.